ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தைப்பூசம். இந்த நாள் வந்து முருகருக்கு வந்து ரொம்பவும் உகந்த நாள். ஸோ வந்து ஹிந்துஸாக இருக்க எல்லாருமே வந்து கோவிலுக்கு போயிருப்பீங்க. அப்புறம் வந்து கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வந்து முருகர் சிலைக்கு வந்து நீங்கள் நல்லா பூஜை பண்ணி நெய்வேத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருப்பீங்கல்ல. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கோவிலுக்கு போக முடியல. ஏன்னா வந்து எப்போ போல் வாமிட் அந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூ அதனால போக முடியல. பட் நான் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டேன், திருப்தியாக கும்பிட்டேன். இந்த தைப்பூச நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. எனக்கு ரொம்பவும் ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் பாருங்கள். எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நாளில் வந்து நான் ரொம்பவும் முருகரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம வீட்டிலலாம் பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி என் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து சின்ன சின்ன கிளிப்பு வந்து என்னோடய தங்கச்சி வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுருக்காங்க, அம்மாவும் தங்கச்சியும். அந்த வீடியோ வந்து எனக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட கிளிப் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் கோயிலுக்கு போகணும் தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து என்னால் கோவிலுக்கு போக முடியாத சிச்சுவேஷன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வருஷம் வந்து குட்டி பாப்பாவோ இல்லை குட்டி தம்பியோடவோ சேர்ந்து வந்து நான் மாமா அப்பா தம்பி யாராச்சும் 2 பேர் ஒருத்தர் கூட நான் கோயிலுக்கு போவேன் தைப்பூசம் அன்றைக்கி. பட் என்னால் இன்றைக்கி போக முடியல. பட் நான் வீட்டில் சாமி கும்பிட்டேன். லைவில் வந்து சில பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்காகவும் இந்த தைப்பூச நல்ல நாளில் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து சீக்கிரமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் முருகர்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். அடுத்த வருஷம் தைப்பூசத்தப்போ உங்கள் கையிலேயும் ஒரு சின்ன குட்டி முருகர் இருப்பார். அந்த முருகரே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறப்பார். நான் மனசார முருகப்பெருமானப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த நாளில் இருந்து அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் இந்த நாளில் வந்து நம்ம என்ன முருகர்கிட்ட வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வேண்டிக்கிட்டேன் சில விஷயங்கள். உங்களுக்காகவும் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். எனக்காகவும் சில விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குழந்தை இல்லைன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி சொல்ல முடியாத கஷ்டங்களும் வேதனைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். இனி வர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த நாள் வந்து எப்படி போச்சு? நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா? கோவிலுக்கு போனீங்களா? இல்லை வீட்டில் வந்து முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அங்கே பொள்ளாச்சியில் வந்து அம்மா வீட்டில் வந்து பாயசம் செஞ்சாங்க. பின்ன இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம். இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து இது 2 தான் வச்சுருக்காங்க. அதுக்கு பின்ன வந்து எங்கள் வீட்டில் வந்து முருகர் சிலை இருக்குது, அதுக்கு வந்து பூஜை செஞ்சாங்க. அதோட கிளிப்பு வந்து ஃபுல்லாமே என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்களேன். இது வந்து திண்ணீர் அபிஷேகம். இன்னும் நிறைய அபிஷேகம் பண்ணாங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ண முடியல. அதனால முடிஞ்ச அளவு வந்து நான் இதில் வந்து கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா, ஸோ அதனால் வந்து காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க. இது வந்து என் தங்கச்சி தான் வீடியோ அனுப்புனா, பார்த்தீங்களா, நைவேத்தியம் வச்சுருக்காங்க. நீட்டாக பூஜை பண்ணி எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. ஏன்னா நான் அங்கே இருந்தால் நானும் சேர்ந்து பண்ணியிருப்பேன். பட் நான் அங்கே இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து என் தங்கச்சியும் அம்மாவும் தான் பூஜை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது தாங்க ஃபைனல். சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா.